பிள்ளைகளே, பரீட்சை வினாத்தாள்களின் மீட்டலை பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்கள். தொடர் மொழிக்கு பொருத்தமான ஒரு மொழி சொல்லை எழுதுக. அவதானியங்கள், தொடர் மொழிக்கு பொருத்தமான ஒரு மொழி சொல்லை எழுதுக. ஒரு தொடர் மொழியாக ஒரு விளக்கம் தருவார்கள். அதற்கான ஒரு மொழி சொல்லை நாங்கள் எழுத போறோம். பாருங்கள். அரண்மனையில் பெண்கள் வசிக்கும் இடம். அரண்மனையில் பெண்கள் வசிக்கும் இடத்தை எப்படி சொல்வோம்? அந்தப்புறம். அந்தப்புறம். ஓகே, அடுத்தது பாருங்கள். வீண் செலவு செய்பவன். வீண் செலவு செய்பவன் ஊதாரி. என்ன சொல்வோம்? ஊதாரித்தனமாக பெற்றோரின் பணத்தை செலவு பண்ணுகிறான் என்று பேசுவோம். பார்த்தீங்களா? ஊதாரி. ஓகே. நீங்கள் அரண்மனையில் பெண்கள் வசிக்கும் இடம் அந்தப்புறம், வீண் செலவு செய்பவன் ஊதாரி. ஓகே. நீங்கள் மூன்றாவது, கணவனை இழந்த பெண். கணவனை இழந்த பெண்ணை எப்படி அழைப்போம்? விதவை. விதவை. சுதந்திரமற்று வாழ்பவன். இதுவுமே சுதந்திரமற்று வாழ்பவனை அடிமை என்று சொல்லுவோம். ஒன்றுக்குள்ள அடிமைப்பட்டு வாழ்வதை சுதந்திரமற்று வாழ்பவர்கள் அடிமை. ஒவ்வொரு நாளும் வெளிவரும் பத்திரிகை. ஒவ்வொரு நாளும் வெளிவரும் பத்திரிகையை எப்படி சொல்வோம்? தினசரி பத்திரிகை. என்ன சொல்லுவோம்? தினசரி. தினசரி என்ற ஒவ்வொரு நாளும் தினசரி பத்திரிகை. ரைட். அடுத்த கேள்வியை அவதானியுங்கள். பின்வரும் நிகழ்கால வாக்கியங்களை இறந்த கால வாக்கியங்களாக எழுதுக. அவதானியங்கள், பின்வரும் நிகழ்கால வாக்கியங்களை இறந்த கால வாக்கியங்களாக எழுதுக. நாங்கள் ஆல்ரெடி நிகழ்காலம் இறந்த காலம் காலங்கள் படிச்சிட்டோம். இந்த காலத்தை எப்படி நாங்கள் மாற்றம் செய்யறதுன்னு பாருங்கள். மாணவர்கள் புத்தகத்தை வாசிக்கின்றார்கள். இந்த விஷயம் இப்ப நிகழ்ந்து கொண்டிருக்கிற விஷயம், அது நிகழ்காலம். இதை நாங்கள் எதத்துல கொடுக்க போறோம்? இறந்த காலம், நேற்றியான் விஷயம், நடந்து முடிஞ்ச விஷயமா கொடுக்க போறோம். எப்படி? மாணவர்கள் புத்தகத்தை வாசித்தார்கள். எப்ப? நேற்று. அது நடந்து முடிந்த விஷயம். அப்ப நாங்கள் எழுத போனோம், மாணவர்கள் புத்தகத்தை வாசித்தார்கள். சரி, பாருங்கள். அப்பா கடைக்கு செல்கின்றார். அப்பா கடைக்கு செல்கின்றார். எப்ப? ஜஸ்ட் நவ், இப்ப நடந்து கொண்டிருக்கிற விஷயம். இத நேற்று சொல்ல போறோம். அப்படி நடந்து முடிஞ்ச விஷயம், இறந்த விஷயம் சொன்னால் அப்பா கடைக்கு சென்றார். அப்பா கடைக்கு சென்றார். எப்ப? நேற்று. ஓகே. அவதானியங்கள், மூன்றாவது வினா. நான் இனிமையான பாடல்களை கேட்கின்றேன். நான் இனிமையான பாடல்களை கேட்கின்றேன். ரேடியோவிலையோ தொலைபோனிலையோ ஏதோ இனிமையான பாடல்களை கேட்கின்றேன். இப்ப நடந்து கொண்டிருக்குது. நேற்று என்னென்று சொல்லுவோம்? நான் இனிமையான பாடல்களை கேட்டேன் நேற்று என்று சொல்லுவோம். பாருங்கள். நான் இனிமையான பாடல்களை கேட்டேன். அவதானியங்கள், நேர காலத்தை கவனத்தில் கொண்டு பரீட்சை செய்ய தெரிய வேணும். விரைவாக பழக வேணும். கேட்டேன். குழந்தைகள் மைதானத்தில் விளையாடுகின்றார்கள். இப்ப நடந்து கொண்டிருக்கிற விஷயம். குழந்தைகள் மைதானத்தில் விளையாடுகின்றார்கள். இதை இறந்த காலத்துல நேற்று நடந்து முடிஞ்ச விஷயத்துல சொல்லுவோம். அப்படி குழந்தைகள் மைதானத்தில் விளையாடினார்கள். அப்ப பாருங்கள், குழந்தைகள் மைதானத்தில்
விளையாடினார்கள். அவதான் நீங்கள் பேனையின் இந்த நிப்புக்கு இதுக்குள்ள எழுதக்கூடாது. ஒரு நாள் கையை பிடிச்சு, கைக்கும் வலி இங்க இந்த பிரதேசத்தை தாண்டித்தான் பிடிச்சு எழுத பழகணும். அடுத்த வினாவை பாருங்கள். கண்ணன் தண்ணீரை குடிக்கின்றான். கண்ணன் தண்ணீரை குடிச்சு இப்ப குடிச்சு கொண்டிருக்கிறான், குடிக்கின்றான். கண்ணன் நேற்று என்ன செய்திருப்பான்? கண்ணன் தண்ணீரை குடித்தான். ஓகே. அடுத்த 9வது வினாவை பாருங்கள். அட்டவணையை நிரப்புக. அட்டவணையை நிரப்புக. ஒரு டேபிள் தந்திருக்கிறோம், ஒரு அட்டவணை தந்திருக்கிறோம். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இறந்த காலத்துல எங்களுக்கு ஒரு சொல் தரப்பட்டிருக்கிறது, ஓடினேன். அப்ப இதை நிகழ்காலத்துல எப்படி கொடுக்கணும்? ஓடினேன், ஓடுகின்றேன். எதிர்காலத்துல கொடுக்கணும்னா ஓடுவேன். அப்ப ஓடினேன், ஓடுகின்றேன், ஓடுவேன். அடுத்ததை பாருங்கள். நிகழ்காலத்துல தரப்பட்டிருக்க அந்த வசனம், பாடுகின்றாள். பாடுகின்றாள் சொன்னால் இறந்த காலத்துல எப்படி வரும்? பாடினாள். எதிர்காலத்துல எப்படி வரும்? பாடுகின்றாள், பாடுவாள். இன்னும் பாடையில இனித்தான். அடுத்த பாருங்கள். இறந்த காலத்துல தரப்பட்டுள்ளது எழுதினான். எழுதினான் இறந்த காலம் தந்திருக்கணும். நிகழ்காலத்துல எப்படி புறப்புறம்? எழுதுகின்றான். எதிர்காலத்துல என்ன எழுதலை தான்? எழுதுவான். அடுத்ததை அவதானியங்கள். இறந்த காலத்திலேயும் நிகழ்காலத்திலேயும் தரையிலே எதிர்காலத்துல ஒரு சொல் தரப்பட்டுள்ளது, வாசிப்பார்கள். அவர்கள் இனித்தான் வாசிப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் நிறைய பேர் வாசிப்பார்கள். நிகழ்காலத்தில் என்ன வரும்? வாசிக்கின்றார்கள். இப்ப சில வாசிய நூலகத்தில இருந்து என்ன செய்கிறார்கள்? வாசிக்கின்றார்கள் என்ற வரும். வாசிக்கின்றார்கள். வாசிக்கின்றார்கள். இங்கே என்ன வரும்? வாசித்தார்கள். இறந்த காலத்தில் அந்த வசனம் எப்படி வரும்? வாசித்தார்கள். நேற்று வாசித்திருக்கலாம், என்ன நேற்று வாசித்தார்கள் என்று வரும். அடுத்த நிகழ்காலத்துல பாருங்கள், ஆடுகின்றது. ஆடுகின்றது, காற்றில் கொடியோ ஏதோ ஆடுகின்றது. ஆடுகின்றது நிகழ்காலம். இறந்த காலத்துல நேற்று என்ன செய்யும்? ஆடியது என்று வரும். ஆடியது என்று வரும். எதிர்காலத்தில் என்ன வரும்? ஆடும். ஆடும். ஓகே பிள்ளைகளே, அவதானியங்கள். பின்வரும் சொற்களை பிழை திருத்தி எழுதுக. பின்வரும் சொற்களை பிழை திருத்தி எழுதுக. பாருங்கள், நாங்கள் வாசிக்க விழுந்து விழுந்து பழகினதின் அர்த்தம் என்ன தெரிய வேணும். பாருங்கள், அழகு கலை. அழகு கலை என்றதான் இருக்கா? அழகு கலை என்றுதான் இருக்கு. அப்ப இதுல ஒரு லானாவில பிழை நடந்திருக்கு. அப்ப நாங்க திருத்தி எழுத வேணும். எப்படி? அழகு கலை. அழகு கலை. ஓகே. அடுத்தது பாருங்க, கலைஞன். கலைஞன் என்று ஏதாவது இருக்கா? கலைஞன் என்றுதான் இருக்கு. லையண்ணா. அப்ப இதுல ஒரு லையண்ணாவை போட்டிருக்கணும். சரி, அது தவறானபடி. அப்ப நாங்க என்ன செய்ய வேணும்? திருத்த வேணும். க லை இன், கலைஞன். ஓகே. மூன்றாவதை பாருங்கள், வெண்ணத்து பூச்சிகள். வெண்ணத்து பூச்சிகள் என்று ஏதாவது இருக்கா?
வண்ணத்து பூச்சிகள். வண்ணம் வண்ண வண்ணமாக அதுல இருக்கும், நிறங்கள் இருக்கிறதால தான் அதை வண்ணத்து பூச்சிகள்னு சொல்றோம். அதுக்கு எத்தனை சுழி என்னென்ன வரணும்? 3 சுழி என்னென்ன வர வேண்டும், 3 சுழி நானா வர வேண்டும். ஆனா இதுல 2 சுழிகள் தான் தரப்பட்டது. என்று சொன்னா பல்லுக்கு பல்லுக்கு முன்னால இருக்கிற நாசில முட்டுவோம் இன், என்று சொன்னா அண்ணாக்கில முட்டுவோம் இன், நடு நாசில முட்டுவோம் இன். அப்ப வெண்ணத்து பூச்சி வண்ணத்து பூச்சி. அப்ப வன் என்று சொல்ல போறோம். அப்ப பாருங்கள், வ இன் ந இத் து உப் பூ இச் சி ஹ இல், வண்ணத்து பூச்சிகள். ஓகே, அடுத்த பாருங்க, கடல் வாழ் உயிரினங்கள். கடல் வாழ் உயிரினங்கள் என்று ஏதாச்சும் இருக்கா? இல்ல. கடல் வாழ் உயிரினங்கள். கடல் இல் என்று சொல்லிக்க உங்களுக்கு தெரியும், அது மெல்லினம் எங்கட முன் நாசில முட்டும். இது கடல் என்று தரப்பட்டிருக்கு. அப்ப இது தவறான சொல். இந்த இல்லைன்னாவை நாங்கள் மாத்த போறோம். அப்படி கட இல், கடல். வா, இங்கேயும் மாற்றம். வாழுறதுக்கு எந்த இல்லைன்னா வரும்? மவு இல்லைன்னா தான் வரும். பாருங்கள், வாழ் இந்த இடத்துல மவு இல்லைன்னா தான் வரும். இது வந்து வெட்டுற வாளுக்கு தான் இந்த இல்லைன்னா வரும். உயிர் வாழுற வாழ்த்துறது, ஆக்களை வாழ்க என்று வாழ்த்துறதுக்கெல்லாம் இந்த மவு இல்லைன்னாள் ஆனாதான் பெற பார்க்கும். அப்ப பாருங்கள், கடல் வாழ் உயிரினங்கள். உயிரினங்கள். எங்களோட மிஸ்டேக்குகளை கவனிச்சு கொள்ளணும். அப்ப நாங்களுக்கு சரியான உச்சரிப்பும் சரியான எழுதும் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த சொற்களை எங்களுக்கு திருத்தி எழுத முடியும். விளையாட்டு மைதானம். விளையாட்டு மைதானம். மைதானம் என்று படிச்சிருக்கிறோமா, மைதானம் என்று படிச்சிருக்கிறோமா? மைதானம். இது நானா. சரி, 2 சுழி நானா வர வேணும். மைதான ந என்று சொல்லி அந்த 2 சுழி நானா தான் வரணும். எழுதுங்கோ திருத்தி. விளையாட்டு, விளையாட்டு. மை தா ந மைதானம். சரி, அழகுக்கலை கலைஞன், வண்ணத்து பூச்சிகள், கடல் வாழ் உயிரினங்கள், விளையாட்டு மைதானம். ஓகே.